அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து சகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் நாம் பெருமானுடைய அருள் நூல்களை அனுபவித்து வருகின்றோம். நம்மோடு சேர்ந்து மாணிக்கவாசகர் சொன்ன மார்கழி மாத அனுபவமும் தொடங்கி கொண்டிருக்கிறது. மார்கழி மாத அனுபவம் என்னவென்றால், மாணிக்கவாசகர் சொல்லுவது திரு அருளே என்ன பொழியாய் மழை என்று சொல்லுவது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மழையே நீ அருளை போல பொழிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த ஓமை ஒரு வித்தியாசமான ஓமை. மழையை போல அருள் பெய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. திரு அருளே என்ன பொழியாய் மழை, இறைவனுடைய அருளை போல மழையை நீ பெய்வாயாக என்று சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு தெரியாதது அருள், ஆனால் மழை நன்றாக தெரியும். தெரியாத அருளை வைத்து அருள் போல நீ மழை பெய்வாயாக என்று சொன்னால், அந்த தெரியாத அருளையும் தெரிந்து கொள்ளுவதற்கு மழையை காட்டுவது என்பது அல்ல, நீ தெரியாத அருள் இப்படிப்பட்டது என்று சொல்லுவது அதனுடைய அடிப்படை. அதை நமக்கு இந்த கார்த்திகை சண்முக கவசம் அதை தொடர்ந்து நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கு அனுபவிக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு நாளும் கூட விசாகம். அதாவது கார்த்திகை முருகப்பெருமானுடைய நட்சத்திரங்கள். நாம் கார்த்திகை முதல் நாள் பௌர்ணமியில் அனுபவித்ததும் முருகப்பெருமான், திருவண்ணாமலையை அனுபவித்த அதனுடைய நிறைவு நாள் கார்த்திகை உத்திரம், அதுவும் முருகப்பெருமான். இன்றைக்கு கார்த்திகை விசாகம், அதுவும் முருகப்பெருமான். ஏறக்குறைய நாம் முருகப்பெருமானுடைய ட்ராக்லேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நமக்கு இன்றைக்கு இன்னொரு சித்தருடைய குரு பூஜையும் பெரிய சிதம்பர சாமிகள் வேளச்சேரியில் ஒரு குரு பூஜை. அப்போ இந்த நாட்கள் அப்படிங்கிறது, இந்த நட்சத்திரம் என்பது பெருமான், அதை விளங்க வைக்கிற வரலாற்றில் இன்றைக்கு முருகப்பெருமான் நமக்கு இணைந்திருக்கிறார். இன்னொன்று, நமக்கு ஏதாவது இன்னும் சண்முக கவசத்தை தொடர்ந்து சுவாமிகள் அருளிய நூலில் அதே 122வது ஆண்டு நினைவு நமக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த நாள் வருகிறது. ஆனால் அதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதனால் விடுமுறை. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பஞ்சாமிர்த வண்ணத்தை இந்த வகுப்பில் நாம் அதை இணைத்து நாம் அனுபவிப்போம். இந்த வாரம் எப்படின்னு கேட்டால், இந்த ஏற்கனவே அனுபவித்த சில்லறை ரகசியங்களும் இனி அனுபவிக்க போகிற சில்லறை ரகசியங்களுக்கும் இடையில நாம் என்ன தகராலய ரகசியத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இன்றைய நிலை. தகராலய ரகசியத்தில் நாம் தொடர்ந்து அனுபவித்தது இந்த சலனம் இல்லாத நினைவை அப்படிங்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டு பெருமானுடைய அனுபவம் எப்படியெல்லாம் நமக்கு சலனத்தை தீர்த்து பெரிய அனுபவத்திற்கு கொண்டு செல்லுகிறது என்ற அந்த அடிப்படை உடைய பாடலை 2ஆம் காண்டத்தில் 12ஆம் பாடலை நாம் ஏறக்குறைய நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 13ஆம் பாடல் 2ஆம் காண்டத்தில் நமக்கு வருகிற பாடல், மனதிற்கு அரியது பிரம பொருள் என மறை கூறியது உரம் உளதேனும் நனவுற்று அரி விழிதனை உற்று அரிநிலை நலனார் தெளிவுல விழியாடி தனை உற்று அறியும் அது என நல் திருவருள் தனையே பெற மனம் அது சாலும் பிணை அப்பற நினைவு அதை உற்று அருளொடு பிரிவு அற்று உளநிலை பெறலாமால். இது பாடல். தகராலய ரகசியத்தின் 2ஆம் காண்டத்தில் 13வது பாடல், பக்கம் 167. நமக்கு இந்த பாட்டில் என்ன அடிப்படை என்று கேட்டால், உளநிலை பெறலாம். உளநிலைன்னு சொன்னால் இருக்கிற தன்மையை அடையலாம் என்பது ஒன்று. ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற உள்ளத்தினுடைய தன்மையை நீங்கள் காணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிற பொருள் ஒன்று.
இப்போ நாம் என்ன இதில் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டால், தொடக்கத்தில் ஒரு ஒரு மனதிற்கு அரியது பிரம்ம பொருள், அது ஒரு சொல். இந்த சொல்லாட்சியில் ஒரு சின்ன விளக்கம் சென்ற வாரம் கூட நம்ம சண்முக கவசம் படிக்கும்போது இந்த திடமுடன் இந்த மாதிரிலாம் வரும்போது அதை திடத்துடன் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவிஞர் சொன்னது போன வாரம் நீங்கள் சொல்ல சுற்றிலையே அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அந்த சொல் ஆராய்ச்சியில் இது ஒரு முக்கியமான இடம். இப்போ சுவாமிகள் எழுதின ஓலை இந்த சுவடிகளை, காகித சுவடிகளை நாம் கண்ணில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது பார்த்துருக்குறாங்களான்னு தெரியல. வள்ளல் பெருமானுடைய ஓலை சுவடியும் அவருடைய காகித சுவடியும் இருக்குது. அது ஒருத்தர் கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது. ஆனால் நம்ம சுவாமிகள் எழுதின கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்கேயாவது பார்த்த மாதிரி எனக்கு யாரும் வரலாறு சொல்லலை. ஆனால் வள்ளல் பெருமானதையே பிடிச்சி வச்சுட்டாங்க, பிடிச்சி மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் சாமிகளுடைய சுவடிகள்லாம் எங்கே போச்சு அவர் எழுதுனதுன்றது தான். அவர் காலத்திலேயே சிலது நூலெலாம் கொண்டு வந்துட்டதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சா, இல்லை பிரஸ்காரம் எடுத்துட்டானா, அது நமக்கு தெரியல. அதுக்கான முயற்சி நமக்கு என்ன ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தோமானும் தெரியல. ஆனால் வரலாறு ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கணும். அது ஏன் இல்லாமல் போச்சுன்னு தெரியல. சரி, ஒரு பக்கம் அது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா நமக்கு இதில் இருக்கிற சில தீர்வு கிடைக்கும். எதுலன்னா சிலது சாமி பாடினதில் இப்போ பிழை வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஒரே ஒரு அடிப்படை மட்டும் அதில் இது நம்ம மழையும் பெய்யுது, கொஞ்சம் சேர்ந்த அடியார்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு இலக்கண குறிப்பு, அதாவது ஏற்கனவே சொன்னது தான், அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு விஷயம். இந்த திடமுடன் அப்புறம் வளமுடன் இதெல்லாம் எழுதுறோம்ல, அதில் ஒரு சின்ன இலக்கண பிழை தமிழில் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ குலம், மனம், பலம், நலம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த சொற்கள்லாம் தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, அப்படிங்கிற எழுத்துல முடிகிற என்ன சொற்கள், பெயர் சொற்கள் அப்படி, துணை பெயர் அல்லது பெயர். இந்த பெயர் சொற்களோட தான் என்ன சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற்றுமை சேரும். வேற்றுமைங்கிறது ஆமாம், வேற்றுமை உருவுகள் சேரும். வினைச்சொற்களோட எது சேரும்னா காலம் சேரும். வினைச்சொற்கள் இப்போ படி அப்படின்னு சொல்றோம்ல, படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிரு அப்படிங்கிறது காலம், படித்தேன் அப்படின்னா இத்துங்கிறது காலம். அந்த காலம் இடைச்சொல்னு சொல்லுவோம். காலநிலையை காட்டுகின்ற இடைச்சொற்கள்னு பேர். அது இத்து, கின்று, கிரு, இப்பு, இவ்வு இதெல்லாம் இடைச்சொற்கள் அப்படின்னு பேர். இந்த வினைச்சொற்களோட சேர்றதெல்லாம் கால இடைச்சொற்கள் அல்லது சந்தி, விகாரம் இந்த மாதிரி நிறைய வரும். பெயர் சொற்களோட சேர்றதுலாம் வேற்றுமை உருவுகள் தான் சேரும். இன்னொன்னு இப்ப நீங்க இப்ப கண்ணனுக்கு கொடு அப்படின்னா பூங்கிறதுக்கு ஆமா அது சேருது இல்ல. அந்த மாதிரி இந்த நலம், குலம், பலம், மனம் இதெல்லாம் இந்த சொற்களோட உடன் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உறுப்புனா பிற்காலத்துல சேர்ந்த வேற்றுமை உறுப்பு. அது அதாவது கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற உடன்கிறது வேற்றுமை உருவு மாதிரி வருகிற உருவு தான் அது. உடன் சேர்க்கும் போது இறுதி சொற்களோட நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அத்துன்னு ஒரு சாரியை சேர்க்கணும். அத்து சாரியை சேர்க்கல அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கு பிரித்து எழுதுகன்னு இப்ப நீங்க கொடுக்குறீங்க வச்சுங்களேன். வளம், வளமுடன் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுக அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளம் எழுதிட்டு முடன் அப்படின்னு பிரிக்கணும். அதை வளமுடன் அப்படிங்கிறத நீங்க பிரிக்க சொன்னா இப்படி பிரிச்சாதான் அது சரி. ஆனா வளம் கூட்டல் உடன்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதை சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணணும், வளத்துடன் எழுதணும். அத்து சாரியை சேர்க்காம எழுதுனீங்கன்னா அது தப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குலத்தை வெட்டு, பலத்தை காட்டு, சிரத்தை நீட்டு, கரத்தை வெட்டு இப்படி சொல்றோம்ல. கரத்தை வெட்டு, இப்போ கையை வெட்டுன்னா கரம், கரம் கூட்டல் வெட்டுன்னா கரமை வெட்டுன்னு எழுத முடியாதுல்ல, கரத்தை வெட்டு தான் எழுதணும். அதுக்கு பேர் தான் அத்துச்சாரியை. அத்துங்கிற ஒரு சொல்ல நடுவுல எதோடலாம் சேர்க்கணும், அம்ங்கிற எழுத்துல முடிகிற பெயர் சொற்களோட அத்துங்கிற எழுத்தை கண்டிப்பா சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் நடை.
இந்த நம்ம நிறைய பேர் இப்போ நம்ம அன்பர்கள்லாம் இருக்கிறதுனால கோவப்பட மாட்டாங்க. வாழ்க வளமுடன்னு பெரிய அளவில் உலகம் முழுக்க எழுதிட்டாங்க. அது வந்து பெரிய துணைவேந்தர்கள் அறிஞர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு அதை சுலோகமாக ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப தப்பு. வளம் முடமா போயிடும் அதை எழுதுனா அப்படிங்கிறது என்னோட கருத்து. வளம் முடம் அப்படிதான் என்னோட மாணவர்கள் எங்கே போனாலும் பொதுவாக அவங்க வண்டியில் எழுதுனாங்கன்னா வாழ்க வளத்துடன் தான் எழுதுவாங்க. இல்லை சார் நான் ரைட்டாக எழுதிட்டேனா அப்படின்னு கேட்பான் அவன் வந்து. ஏன்னா அது நாம் சொல்லி கொடுக்கறது. அதுக்கு வளத்துடன் எழுது அப்படிங்கிறதுல எக்ஸம்ஷனே கிடையாது. வளமுடன் எழுதுனா தப்பு தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி நலமுடன் எழுதினாலும் நலம் வந்து முடமாயிடும். நலத்துடன் வாழ்க அப்படின்னு தான் எழுதணும். இதை தவிர இலக்கணத்தில் இதில் என்ன கிடையாது, வழு கிடையாது, பிழை கிடையாது, ஒழிப்புலாம் கிடையாது இந்த இலக்கணத்தில். ஆனால் மனம் உடன்னு சேர்க்கிறதும் மனத்துடன் தான் எழுதணும். ஆனால் மனதுடன் எழுதனா அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த மனம்ங்கிற சொல்லுக்கு மட்டும் ஒரு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. என்ன எக்ஸம்ஷன் கேட்டீங்கன்னா மனது அப்படின்னு. அதுதான் சாமி இங்க எழுதுறாரு இந்த பாட்டுக்கு உரை எழுதும்போது. மனதுன்னு நீங்க நினைச்சாதான் அது சரி. ஆனா திடமுடன் எழுதும்போது திடத்துடன் தான் எழுதணும். அங்க திடமுடன் எழுதுனா அதுக்கு திடதுலாம் எழுத முடியாது. அதனால அவர் சொன்ன மாதிரி அதை படிக்கும்போது திடத்துடன் அப்படிங்கிறத அங்க போய் நீங்க குறை விகாரம்லாம் இதுல எழுத முடியாது. குறை விகாரம் அந்த இடை குறை அப்புறம் விகாரம் அப்படின்லாம் இலக்கணத்தை எழுதுவோம். அது எங்க எழுதுவோம்னு கேட்டீங்கன்னா ஏதாவது சொல் பிரியும் போதும் அல்லது சரியா குறைஞ்சாதான் எழுதுவோம். அப்ப சரியா குறையறது இல்லை திடமுடன்ங்கிறதுல. அதுல இலக்கண குறிப்பு அந்த விகாரத்துக்கு பொருத்தமா வராது. அதனால அது திடத்துடன் தான் வரும். இது இலக்கண அமைதி. ஏன்னா இப்ப நீங்க நிறைய பெரிய அறிஞர்கள்லாம் பேப்பர்களை நீங்க படிக்கலாம், கட்டுரைலாம் எழுதுவாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் மனதுடன் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் இந்த செய்யுள் ஓசை நேயத்துக்கு தான் மனதுங்கிறத நாங்க சொல்லி அதை எழுத ஒத்துக்குவோம். ஆனா பெரும்பாலும் எழுதும்போது மனத்துடன் எழுதினாதான் ஒரு தமிழ் அறிஞன். அப்படி இல்லைன்னா வந்து அரவரன் தான் அர்த்தம். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா மனதுன்னு பாம்பன் சாமி எழுதுறது அல்லது பாட்டுக்குள்ள எழுதும் பொழுது அது அந்த அங்க மட்டும் மனதுடன் மனதில் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுவோம். மற்ற உரைநடையில எல்லாம் எழுதும்போது மனத்தில் அப்படின்னு எழுதுறது தான் சட்டம். அதனால நீங்க அந்த வேறுபாடு வரும்போது மனமுடன் வேணா நீங்க எழுதிக்கலாம். ஆனா எதை எழுத முடியாது, வளமுடன்ங்கிறத எந்த காலத்திலேயும் அதுக்கு இன்னொரு அடிப்படை சொல்ல கிடையாது. வளம் முடன் அப்படின்னு தான் அது வருமே தவிர அந்த வலது அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லு இன்னவா இல்லை, இன்னொரு சொல்ல நம்ம பயன்படுத்தி பழக்கத்துல இல்லை. அதனால வளமுடன் நலமுடன் எழுதுனீங்கன்னா தமிழ் இலக்கணம் நீங்க மந்திரம்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அதாவது இது தேவையில்லை. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, பொருள் புரிஞ்சா போதாதான், நல்லா தானே இருக்கிறோம், நம்ம நினைச்சு தானே சொல்றோம், அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதனால வந்து இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைச்சு நீங்க சொல்லி பயிற்சி பண்ணா அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா அது மொழி சரியா தப்பான்னு கேட்கும்போது மட்டும் வளமுடன் நலமுடன் அப்படிங்கிறது சரியா தப்பான்னு கேட்டா அது தப்பு அப்படிங்கிறது தான் எங்களுடைய அளவுகோல். அதனால நீங்க எழுதிக்கிறதும் எழுதிக்காதும் நினைக்காதும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது பழக்க தோற்றம் அப்படின்னு நாங்க விட்டுருவோம். சரி. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பேசிக்கணும். எப்போ வாழ்க்கை உண்மையா தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிவில் சொல் தழால் வேண்டும். இது தொல்காப்பியங்கிற இலக்கணத்துல வர்ற ஒரு பெரிய ஆணை. என்னன்னு கேட்டா சொல்லை திரிக்காமல் பழகினால்தான் உனக்கு சத்தியத்தன்மை வாழ்க்கையில வேலை செய்ய தொடங்கும். சொல் அதாவது அதைத்தான் நன்னூல்ல பின்னாடி என்ன பேசினார்னா எப்பொருள் எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் தெற்பினர் அப்படி செப்புதல் மரபேன்னு பின்னாடி நன்னூல்ல எழுதினார். தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் திரிவில் சொல் தழால் வேண்டும் அப்படின்னா சொல்லை திரிக்காமல் தழுவி பழக வேண்டும் அப்படிங்கிறது ஆணை. பின்னாடி எதை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதை அப்படி பயன்படுத்த அப்படின்னு நன்னூலார் போட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாவது அதில் பிழை வந்து விட்டால் இந்த சொல்ல காப்பாத்துறதுங்கிறதுக்குள்ள நீ வரமாட்ட அப்படின்னு அர்த்தம். சொல்ல காப்பாத்துறதுன்னா என்னன்னா எழுத்தை மட்டும் காப்பாத்துறது இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் இந்த பத்திரம் எழுதுறவங்களுக்கு நல்லா தெரியும். யாரு இந்த டாக்குமெண்ட் எழுதுறாங்கல்ல
அவன் ஒரு வார்த்தையை மாற்றி போட்டான்னா அந்த கோர்ட்டில் வந்து அதுக்கு அது வந்து வேற மாதிரி கேஸை திருப்பிடுவாங்க. அது சில வார்த்தைகளுக்குள்ள அது அந்த சட்டமே நிற்கும். உங்களுக்கு தெரியும், விவாகரத்தானவர் வேற, பிரிந்து இருப்பவர் வேற, அப்புறம் விதவை வேற. அதாவது வாழாதவர்னு ஒரு லிஸ்ட்ல இருந்தாதான் எது கம்பேஷனட் கிரவுண்டு. விவாகரத்துன்னு வந்துட்டா அது வராது. அப்ப வந்து விதவைன்னா இந்த மாதிரி 3 விஷயம் உண்டு அதுக்குள்ள. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சட்டத்துக்குள்ள சொல்ல வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. அதனால வந்து நீங்க இப்ப இன்னொரு சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சேர்ந்து வாழறவங்களையும் திருமணமா அங்கீகரிக்கிறதுக்கு பாராளுமன்றத்துல பேசுங்கடாப்பான்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டான். இப்ப அது கொஞ்சம் அதாவது ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த சட்ட சிக்கலோட நீங்க சொல்ல பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் வந்து இதுல வந்து வருது. அதனால இது சும்மா இல்ல, நான் சொல்ல. இதனாலதான் உங்களுக்கு இதுல ஒரு பெரிய ஆள் இருந்தார். கார்த்திகை உத்தரத்துல குரு பூஜைக்கு உரிய யாரு, மெய்ப்பொருள் நாயனார். அவர் தான். அவருடைய வரலாற்றை சொல்லும் போதுதான் சேக்கிழார் உரை பிறராத நெறியில வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார்னு ஒரு அறிமுகம் கொடுக்கிறார் சேக்கிழார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் பயன்படுத்துற மொழி சொல் அது என் மனசுல நிற்கும். இந்த நிக்கிற சொல்ல அதுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சு நான் பயன்படுத்துறது முதல் வேலை. அதுக்கப்புறம் மற்றவனுக்கு அந்த சொல் மூலமாக கொடுக்கிற வாக்கு இருக்குல்ல, அதை நான் எப்படி பயன்படுத்துறேன்ற மனநிலை இருக்குல்ல, இதுதான் உங்களை எதுவா கொண்டு போய் நிறுத்தும். உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீ உயர்ந்தவன்னு கொண்டு போய் நிறுத்தும். இதுக்கு நடுவுல வர்றதுக்கு பேர் தான் வாழ்க்கையில அது அந்த பிரச்சனைக்கு உரிய கருவிக்கு பேர் தான் எது, மனம்னு பேர். இந்த மனம்ங்கிற கருவி தான் எதுல இருந்து வேலை செய்யுது, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எந்த மொழியில பிறந்திருக்கிறோமோ அந்த மொழி சார்ந்துதான் அந்த மனம் வேலை செய்யும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு மனம்னா நீங்க உங்களுக்கு தனியா என்னன்னு தெரியும். இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கிறது. இந்த மனதுங்கிறத அதாவது என்ன, மனது என்கிற சொல்லின் தூ கடைசியா திரிஞ்சி பயன்படுத்துற போலி தான் மனசு. அதாவது அது என்ன, கடைப்போலி அப்படின்னு இலக்கண குறிப்பு எழுதணும். இல்ல நீங்க வடமொழியில மனஸ் இருக்குது அதனால அதை நாங்க மனசுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஏன்னா நம்ம சொல்லுல, தமிழ் சொல்லுல ஒரு முறை இருக்கும். இப்ப கண்ணன் அப்படின்னு எழுதுறதுல கடைசியா புள்ளி வச்சு எழுத்து வருது இல்ல. ஆனா இந்த மனம் மனஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, இந்த மனஸ் அப்படிங்கிறத ஏன் மனம் மாதிரியே நாம அந்த போட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா போடும்போது ஒரு உகாரம் போட்டு எழுதுவோம். இந்த உகாரம் போட்டு எழுதுறது தான் நம்ம அடுத்த மொழியிலிருந்து சொல்றதுக்கும் நம்ம மொழியில இருந்து நாம இப்ப வந்து சொல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்கிறத எப்படி சொல்லுவீங்க, சொல் நீ பேசு அப்படின்னு நம்ம சொல்றேன்ல, அந்த மாதிரி சொல் அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம், சொல்லு நான் சொல்லுவோம், சொல்லு அப்படின்னு தானே சொல்லுவோம். சொல்லுங்க சொல்லு அப்படின்னு எழுதுறேன்ல. இந்த உகாரம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவனோட தொடர்பு படுத்துற விஷயம். இதுல கொஞ்சம் எங்களை மாதிரி கொஞ்சம் வித்வானுங்களா நாங்க கொஞ்சம் சிலாகிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதுல ஒரு உகாரம் இருக்குது, உங்களுக்கும் நமக்கும் நடுவுல திருவருள் இல்லைன்னா என்ன இல்லை, தொடர்பு இல்லை. அதனால கடைசியில நாங்க உகாரம் போடுறது தமிழ்ல ஒரு எல்லா சொல்லுக்கும் கடைசியில ஒரு உகாரத்தை போட்டு நாங்க எல்லாரோடையும் எல்லாத்தையும் பேசுறது பழகிறதுலாம் வருது. இதுக்கு அடிப்படை திருவருள் அப்படிங்கிறதுக்கும் நாங்க விளக்கம் சொல்லுவோம். அது இல்லை. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொழியை திட்டவட்டமாக பயன்படுத்துவது என்கிற அடிப்படை அதுதான் இப்போ பேச்சு. அதுலதான் சண்முக கவசத்துக்குள்ள நீங்க திடமுடன்கிறத திடத்துடன் அப்படின்னு படிக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறது ஒரு போன வாரம் கவிஞர் சொன்னது. இன்னைக்கு அந்த இலக்கண குறிப்பை சொல்லியாச்சு. ஆனா மனதுடன் என்பது மனத்துடன் சொல்ல வேண்டிய வேலை இல்லை. மனதுடன் என்பது அப்படியே படிக்கிறதுக்கு சரியானது. ஆனால் எழுதும் போது நீங்க வளத்துடன் நலத்துடன் தான் எழுதணும். வளமுடன் நலமுடன் எழுதுறதுங்கிறது தவறானது அப்படிங்கிறதும் இலக்கண அடிப்படை. இது ஒரு முறை. ரெண்டாவது, இப்ப நம்ம தகராலய ரகசிய அனுபவத்துக்குள்ள சண்முக கவசம் வந்து சென்ற வாரம் நமக்கு இணைந்தது. அந்த இணைஞ்சதுல போன வாரம் நம்ம விரிவா சண்முக கவசத்தை நம்ம அனுபவிச்சோம். கடைசியா
பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும், அந்த வரிக்கும் தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனா இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க அப்படிங்கிறதுலையும் விரிவா அனுபவிச்சோம். இந்த அனுபவத்துக்குள்ள தகராலய ரகசியம் அது கொஞ்சம் இணையுது. அதுக்குள்ள எப்படி இணையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பாட்டுல படிக்கிறார்ல, மனதிற்கு அரியது பிரம்ம பொருள் என மறை கூறியது உரம் உளதேனும் நனவுற்று அரி விழிதனை உற்று அறிநிலை நலனார் தெளிவுல விழி ஆடிதனை உற்று அறியும் அது. இது வரைக்கும் ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, வேதம் தொடங்கி எல்லா நூல்கள்லையும் கடவுளை பற்றி சொல்லும்போது மனதினால் அறிவதற்கு இயலாத ஒன்று பிரம்மம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மறை கூறியது, வேதம் கூறியது உரம் உள்ளது. உரம் உள்ளதுன்னா ரொம்ப தெளிவான முடிவு என்றாலும், நனவுற்று அறி விழிதனை உற்று. நனவுற்றுனா நாம பேசுற நடக்கிற இந்த காலத்துல அறிவதற்கு, ஒன்றை தெரிந்து கொள்ளுவதற்கு அல்லது தன்னை தெரிந்து கொள்ளுவதற்கு விழியானது என்ன பண்ணோம்? தன்னை உற்று அறிநிலை நலனார் தெளிவுல விழியாடி. தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல கண்ணாடி ஒன்றை வைத்து தானை உற்று அறியும். இது ஒரு செய்தி. என்ன செய்தி? நனவு காலத்தில் நாம அதாவது என்ன நனவு காலம்னா, இப்ப நாம பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, நனவோட இருக்கிற நேரத்துல பொருள்களை பார்க்கிற கண்ணானது அது தன்னை பார்க்கணும் விரும்பினா எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படும். அந்த நல்ல கண்ணாடியை வைத்துக் கொண்டு தன்னை பார்க்கும். இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் என்ன? அதை போல நல் திருவருள் தனையே பெற மனம் அது சாலும் பிணை அப்பற நினைவு அதை உற்று அருளோடு பிரிவற்று உளநிலை பெறலாமால். முதல்ல செய்தி என்ன? உலகத்துல இருக்கிற பொருள்களை பார்க்கிற கண்ணு பார்க்கறதுக்கு உதவுற மாதிரி அது அதையே பார்க்கணும்னா அதுக்கு அது உதவாது. எதுக்கு எது உதவாது? தன்னை பார்க்கறதுக்கு அதாலேயே நேரா முடியாது, அதுக்கு இன்னொரு உதவி தேவைப்படுது. அதுதான் கண்ணாடி. அந்த கண்ணாடி மாதிரி ஆன்மாவானது தன்னை பார்க்கணும்னா அதுக்கு திருவருள் என்கிற கண்ணாடி மாட்ட வேண்டும். இதுதான் விஷயம். திருவருள் என்கிற கண்ணாடி பெற்றால் மனம் தன்னை மனம் தன்னை பார்க்கும். வினை அப்பற நினைவு அதை உற்று அருளோடு பிரிவற்று உளநிலை பெறலாமால். இதுல ஒரு சின்ன விளக்கம் ஒண்ணு நீங்க மனசுல ஏத்திக்கணும். என்ன மனசுல ஏத்திக்கணும்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடி போல தனது ஆன்மஸ்வரூபத்தை காட்டும் திருவருளை பெறுதற்கு இப்போது இருக்கின்ற மனமே சாலும். இதன் மேல் அப்பற நினைவையும் எய்தி அருளுடன் நீங்காது நிற்கும் நிலையையும் பெறலாம். இந்த பாட்டுல என்ன ரொம்ப தெளிவா தேடிட்டு இருக்கியா? இந்த பாட்டுல கண்ணாடி என்ற விஷயத்துக்கு நேரா திருவருளை உதாரணம் காட்டுறார். இந்த பாட்டுக்குள்ள நாம சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது. ஆனா அது கொஞ்சம் விரிவா நாம அடுத்த வாரத்துக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை மட்டும் இன்னைக்கு நாம ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை நீங்க பார்க்கணும். இதுதான் விஷயம். இப்போ இந்த பாட்டுல என்ன வருதுன்னா, திருவருளை அடைவதற்கு இருக்கின்ற மனம் போதும், அதுதான் பொருத்தமானது அப்படிங்கிறது பாட்டோட தலைப்பு. இப்ப திருவருளை பார்ப்பதற்கு மனம் போதும் அப்படின்னா மனம் எந்த மாதிரி பட்டது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற விஷயம். ஏன்னா இப்போ நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? மனம் ஒரு குரங்கு. அதுக்கப்புறம் மனம் இந்த வாழ்க்கையில உங்களை கால் போன போக்கிலே போகாதீங்க, மனம் போன போக்கிலே போக வேண்டாம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ அழுத்தமா மனம் போன போக்கிலே போக வேண்டாம், மனம் ஒரு குரங்கு, இதெல்லாம் சொன்னதுனால
மனசை விட்டுடலாமா? மனம் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தேவை அப்படின்னு ஒரு அதிகாரபூர்வமா சாமி இங்க ஒரு விஷயத்தை வைக்கிறார். இன்னும் கூட சாமி அடுத்த பாட்டுல கொஞ்சம் ரொம்ப நுட்பமா சொல்லி இதுக்கு மேல மனசை பற்றியே ரொம்ப தெளிவா நீங்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா பேசுறாரு. அதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம சண்முக கவசத்தை ஒட்டி அனுபவிச்ச மாதிரியே இதுல மனசை பற்றி அனுபவிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை சொல்றேனே. இந்த மனம் வர்றப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சொல்லாட்சியை எதுக்கு பயன்படுத்துறோம்? மனம் என்பது ஒரு கருவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நான் பழையபடி நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்கு தான் இதெல்லாம் தெளிவா சொல்றேன். மனம் என்பது எதற்கு உரிய கருவி அப்படின்னா எதுக்கு? அகக்கண்ணா, அகக்கரணம். அவருக்கு அது பேர்லாம் அப்படி சொல்லக்கூடாது, ரொம்ப எளிமையா சொல்லணும். இந்த உலகத்துல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற கண்ணுக்கு அடுத்து எனக்கு உதவி செய்யற ஒரு ஆள் மனம், அவ்வளவுதான். கண்ணுங்கிறது இப்ப நீங்களும் உங்க கண்ணை பார்க்கலாம், நான் என் கண்ணை பார்க்கலாம். கண்ணு மட்டும் வேலை செய்யலையே, வாயும் வேலை செய்யுது, கையும் வேலை செய்யுது, காதும் வேலை செய்யுது. இந்த கை, காது, கண்ணு எல்லாம் வேலை செய்யறதை தாண்டி மனம் என்ற ஒன்று இருக்கிறது. நீங்க இப்ப பிடிக்கணும். மனசுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி கேட்டு நீங்க போற போக்குல போனீங்கன்னா மனம்ங்கிறது குரங்காவே கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா மனம் ஒண்ணு இருக்குதுங்கிறத நீங்க நிறுத்துறது தான் முத வேலை. இப்ப என்ன, நீங்க இந்த படிப்பு முறையில நாம பாட்டுக்கு விளக்கம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க நிறுத்தணும். எதுக்குள்ள? இதுதான் தியானத்திலேயும் முறை. நான் கூட நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இப்ப சாமி அதை எழுதுறாரு, சாமி அடுத்த பாட்டுல தான் அதை எழுதுறாரு. இந்த இதுலயே தொடங்குறார். பரநினைவு அல்லது நினைவுன்னு சொல்றோம்ல. இப்ப இருக்கிற நினைப்புக்கு உரியது மனம், பரநினைவுக்கு உள்ளதும் மனம்தான். இந்த ரெண்டையும் பிடிக்கணும் நீங்க. இந்த ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சார் ஒன்றும் இல்லை, தியானம் கற்றுக்கணும்னா எங்கே போனாலும் கற்றுக்க முடியாது, இவங்கெல்லாம் போனால் கற்றுக்க முடியாது, இதில் எனக்கு பயிற்சி இல்லை. அவர் சொன்னது தான், நான் அது சொன்னது உங்ககிட்ட சொல்கிறேன். அது கூட சொல்லக்கூடாது, நான் போயிட்டு வந்து தான் சொல்லியிருக்கணும். சரி பரவாயில்ல. அவர் சொன்னார், எங்கேயும் கற்றுக்க முடியாது, ஆனால் நீங்கள் அரவிந்தர் அன்னை சமாதிக்கு போங்க, அந்த இதில் பாண்டிச்சேரியில், அங்கே போய் உட்காந்தீங்கன்னா அவங்களே இழுத்து வச்சு தியானத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் மேலே போனால் அவங்க பேசுறதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் இன்னொன்று கூடுதலாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒருத்தர் சொன்னார் அங்கே இருக்கிறவர், நீ தியானத்தெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த அம்மா, கொஞ்சம் மேலே போய் காசுக்கு கேட்டுறாதப்பா, அந்த அம்மா பேசுகிறாங்கன்ட்டு, அவங்க காசுலாம் தரமாட்டாங்க அப்படின்னாரு. அப்புறம் இவர் என்ன இருந்தாலும் இப்படி சொல்றான், நாம கேட்டுருவோம் அப்படின்னு இவர் உட்காந்து தியானம் பண்ணாராம். கடைசியா காசு கேட்டாராம், ஒரு பைசா கொடுக்கலையா. அப்புறம் ஒத்துக்கினேன் நான் அப்படின்னாரு. என்ன ஒரு விஷயம்னா, தியானம் பண்றதை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற மனசை அடுத்த மனசுக்கு கொண்டு போகணும். இதுதான் அதுல இருக்கிற. அதனாலதான் அரவிந்தர் மைண்டை போட்டு ஏகப்பட்ட மைண்ட் எழுதுவார். அது ஒரு கட்டத்துல உங்களுக்கே குழப்பமா இருக்கும். அவர் சூப்பர் மைண்டுன்னுவாரு, மைண்டும்பாரு, அப்புறம் காஸ்மிக் மைண்டு, ஏகப்பட்ட மைண்டு அவர் தான் எழுதியிருப்பார். ஆனா நீங்க அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ரொம்ப எளிமையா பாம்பன் சாமி ரெண்டு விஷயத்தை வைக்கிறார். ஒண்ணு நினைவு, ஒன்னு பரநினைவு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நீங்க அதை பார்க்கணும். ஏன் நான் இது இன்னும் தெளிவா சொல்றேன்னா, இப்ப அவங்க தியானம் அப்படிங்கிறதுக்கு உள்ள நீங்க போறதுக்கான வழிமுறையை சொல்லிட்டாங்க. ஒரு வரியை படிக்கிறேன் நான் முன்னாடியே, ஏன்னா அது கொஞ்சம் உதவியா இருக்கும். என்னன்னா, பாமன் சாமியோட வரி அடுத்த பாட்டுக்குள்ள உரையில வர்ற ஒரு குறிப்பு. அந்த குறிப்புல என்ன அப்படின்னா, தியான யோக மனம் உபாதியோடும் கூடிய இதனை ஆசரித்து நிற்றல் அனாவசியமாதலாலும் அடம் அற்று என அதனை கழித்தார் என்க. சுருதி வாக்கியங்களின் பொருள் இயமம் முதலிய ஆசனங்களால் உண்டாகும் ஆயாச அடயோக அப்பியாசத்தினால் மேல மேல மிக்க விக்கினங்களில் தோன்றும் அனிமாதி சித்திகற்கு உட்பட்டவன் நரிய பலனை அடையாமே மீட்டும் நற்குலத்தில் பிறப்பன் என்பதாம். அதாவது தியானம், இந்த அட்டாங்க யோகத்துக்கு போனவன் இந்த தகராலயத்தெல்லாம் அனுபவிக்க மாட்டான். ஓம்னா நல்ல குலத்துல பிறப்பான். இவ்வளவுதான் விஷயம். எதுல பிறப்பான்? இது நீங்க பார்க்க வேண்டிய 169ஆம் பக்கம் அந்த உரையில என்ன விஷயம். இது எதுக்கு இந்த வரியை படுத்தி காரணம் தெரியுதா உங்களுக்கு? தியானம் என்கிற ஒன்றுக்கு உள்ள போய் இந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிற வழிக்கு உள்ள போயிட்டா அனிமாதி சித்தி வரும்.
இந்த அனிமாதி சக்திக்குள்ள போனவன் நிறைய பலன். நான் சொல்ற அந்த தகராளி ரகசியத்துக்குள்ள வரமாட்டான், ஆனா நல்ல குளத்துல பிறப்பான் அப்படிங்கறதுதான். அப்புறம் உடனே கேட்டார், சரிங்க சார், இந்த நல்ல குளத்துல வந்து பிச்சைக்காரங்க மாதிரிலாம் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் எந்த குளத்துல பிறந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்டார். நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் ஓ பரவாயில்ல, பாமன் சாமி வார்த்தை கேட்டுட்டா பதில் சொல்லித்தானே ஆகணும். நான் அதுக்கு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த பாரதியார் சொல்ற மாதிரி போவான் ஐயோன்னு போவான், படித்தவன் வந்து தப்பு பண்ணா என்ன போவான் ஐயோன்னு போவான் பாரதியார் சொல்றாருல்ல. அது மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டு நான் கூட இங்க சொல்லியிருப்பேன். கொஞ்சம் சாதாரணமா கோயிலுக்கு வந்துட்டு போறவன் கொஞ்சம் பாவத்தை தான் எடுத்து போறான். ஆனா வந்து கொஞ்சம் படிச்சவன் கொஞ்சம் பாவம் செஞ்சா என்னன்னு போவான், அவனுக்கு வந்து பிரச்சனையை பெருமா கொஞ்சம் அதிகமா கணக்கெடுப்பான். ஏன் அப்படின்னா இவனுக்கு விவரம் தெரியும், பொறுமை வரல, இவன் இதுக்கு ஆசைப்படக்கூடாது, அல்லது இது மாதிரி தப்பு அந்த இடத்துல நின்று பண்ணியிருக்க கூடாது. பண்ணிட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை இவனுக்கு மற்றவனுக்கு வந்து ஒரு 50% பாவம்னா இவனுக்கு ஒரு 150 போடு, இல்லை 100 போடு அப்படின்னு ஒரு கணக்கை மல்டிப்ளை பண்ணிடுவான் கடவுள். இப்ப இந்த மாதிரி வரவங்களை இப்போ ஒருத்தர் கேட்டதுனால இப்ப இதெல்லாம் மனம் ஆராய்ச்சியில தான். நாம பிச்சைக்காரனா பிறக்கிறதா, பணக்காரனா பிறக்கிறதா, அல்லது வறுமையா பிறக்கிறதா, அல்லது வந்து நல்ல குளத்துல பிறப்பான் பாம்பன் சாமி ஏதுனாரு, இதெல்லாம் எங்க வந்து டேலி ஆகும்னா இந்த மனசுல தான் டேலி ஆகும். இதுதான் போன வாரம் சண்முக கவசத்துல கூட ஒரு சின்ன இடம் வந்து எனக்கு வந்தது. என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னல பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க. அந்த இடத்துல நீங்க மனம் பர நினைவு ரெண்டையும் பிடிச்சிடலாம். அந்த இடத்துல தான் அது கூட கவனிச்சிருக்கிறார். பாதம்னா அந்த பாதம்ங்கிறது பதம், பதம்னா காற்று. பதஞ்சலி முனிவர் இந்த மாதிரி யோகத்துல போறவங்களையும் பெருமான் காப்பாத்துறதுக்கோ அது பண்றான். யோகத்துல போறவங்களுக்கு தான் முடிவுல நல்ல பலனை கொடுக்கணும் ஆயிட்ட பிறகு யோகத்துல போறவனை காப்பாத்தினான்னா காப்பாத்தனான்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. பொதுவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது நீங்க ஒரு முறை ஞாபகம் வரணும், யோகத்துல போறவன் போயிட முடியாது, ஆனா நம்மள மேலே ஏற்றும் போது யோக முறையிலேயே மேலே ஏற்றுவான். இந்த ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள யோக முறையில மேலே ஏற்றுறான்னா நம்ம உட்காந்து பண்றது இல்ல, மெத்தட் என்னமோ சயின்டிபிக் மெத்தட் தான். சயின்டிபிக் மெத்தட்னா அறிவியல் முறையில ஒருத்தன் உட்காந்து யோகியா மாறி பலனை அடையணும்னு முடிவு பண்ணிடுவான். அவன் ஏத்துல அவனால முடியாது, அங்க போய் அடி வாங்கின்னு எங்கேயாவது முட்டிக்கிட்டு சரி பரவாயில்ல இவனுக்கு எந்த குளத்துல பிறக்க வைக்கலாம் பெருமான் அங்க பண்ணிடுவான். ஆனா நம்மள நீங்க உட்காராமலே உங்களை காத்த எங்க ஏத்தணுமோ ஏற்றி தான் உங்களை மேல கொண்டு வருவான். ஆனா நீங்க ஏத்த மாட்டீங்க, அது அவன் ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுனால சரியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இந்த ரெண்டும் இதுக்குள்ள வேறுபாடாதான். இதுக்கு என்ன முறைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பாராயணம் எல்லாம் பண்றோம்ல, இந்த பாதம் பணியறதுல அங்க மருந்தீஸ்வரர்ல தான் அடுத்த நாள் அந்த விளக்கத்தை சொன்னேன். இங்க சொல்லாத விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற அடியார்களுக்கு எல்லாம் அன்னைக்கு ஒருவேளை பெருமான் அதுக்கு தான் அன்னைக்கு தருதார் போடுது. இங்க சண்முக கவசம் நம்ம எல்லாரும் பாடணும், 122 தடவை பாடணும் அப்படின்னு. சரி 122வது நாள் சாமி 122 தடவை அதை பாடிடுவோம் ஒரு கணக்கு வச்சோம்ல. இது என்ன கணக்காது, 122 தடவை பாடினார் சாமி, 122 வருஷம் ஆச்சு. சரி சண்முக கவசத்தை அனுபவிக்கணும், ரைட்டு. சாமி 36 முறை சொல்றாரா, 108 முறை சொல்றாரா, நாம எதுக்கு 122ல நிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? கொஞ்சம் சரி இல்லை சாமி, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஏதோ பண்ணோம், எங்களை ஆளை விடுங்க, அவ்வளோதான் அதில் இருக்கிற விஷயம். சரி பரவாயில்லைங்க, சண்முக கவசம் வந்து பாடிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா வருது, அதில் ஒன்றும் குறையில்லை, நல்லா பாடிடுவீங்க. இந்த பாடுறவங்களுக்கு போய் இப்போ சாமி மைக்கு முன்னாடி நின்னோ இல்லை சாமி முன்னாடி நின்று பாடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாடிக்கிட்டே இருக்கும்போது உங்க வாயில இருந்து சொல்லலாம் தானா வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடம் மனப்பாடமா இருக்குது. அது பெரிய விஷயம் தானே. ஆனா வாய் ஆரம்பிச்ச பிறகு மனசு அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துது இல்லைங்க. நீங்க இப்ப பாராயணத்துல நான் இது வந்து போட்டியாவே வச்சுப்பேன். அதாவது என்ன போட்டினா, முழுசா அந்த பாராயண சொல்லோடையே நல்ல மனப்பாடம் ஆகனவன் போய் நிறுத்த மாட்டான் கடைசி வரைக்கும். அதாவது நல்ல மனப்பாடம் பண்ணவங்க அண்டமாய் அவனியாகி ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு நல்ல அது மனப்பாடம் ஆயிருந்ததுன்னு சொன்னா, இதுக்கு நடுவுல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் அவங்களுக்குள்ள வந்தாலும் வந்து போயிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டேன். நீங்க அதே விஷயத்துல இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பாட தெரியாதவங்க மட்டும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து பாடும்போது அந்த சொல்லோட இணைவான். நீங்க ஒன்னும் அதை பயிற்சி எடுத்து பாருங்க.
நீங்க போய் நின்றுட்டு உங்களுக்கு சரளமா மனப்பாடம் வருதுன்னா சாமியை பார்த்துட்டு இருப்பீங்க, வாய் சொல்லிட்டே இருக்கும், பிரச்சனை மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். இப்ப நினைப்ப எத்தனையா பிரிக்கிறீங்க? இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னா நினைவு பர நினைவுக்கு இடம் தெரியும். இப்ப இதுலதான் எப்படி நம்ம பெரிய பதவியை அடைஞ்ச இந்திரன் மறுபடியும் பாம்பா பிறக்கிறான். அந்த இந்திராணியை தேடி போனதுனால தாபம் பாம்பா பிறக்கிறான்னு ஒரு புராணம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு எந்த தப்புக்கு இது வருது நம்ம பிறப்புல? ஏன்னா நம்ம பிறப்புல எது பிரச்சனை நமக்கு? இப்ப இருக்கிற உலகத்துல நமக்கு பணம் பிரச்சனை. பணம் பிரச்சனைக்கு சரிங்க, பணம் பிரச்சனை ஆயிடுச்சு, நாம இன்னொருத்தனால இந்த தொழிலுக்கு வந்தோமா அல்லது நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேட்டகரி. இது கொஞ்சம் பெரிய சமாச்சாரம். ஆனா இதுல நான் ரொம்ப பெருசா பேச முடியாது, ஏன்னா சிக்கலாயிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு பணம் எவ்வளவுதான் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடை பண்ணுவாங்க. இப்ப நம்ம கோயில், திருக்கோயில், அது இதெல்லாம் தானம் பண்றோம்ல, இந்த தானம்லாம் இப்ப ராஜராஜன் பண்ணா, அப்புறம் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் பண்ணாங்கல்ல. இப்ப தானம் இத்தனை கோயில் கட்டி பண்ணாலும் இப்போ திருமலை நாயக்கனுக்கு முத்தி கொடுத்துட்டோமா? திருமலை நாயக்கனுக்குலாம் முத்தி கொடுக்கல நம்ம, இல்ல வரலாறுல எழுதி படிக்கிறோமா? நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற கோயில், இன்னைக்கு பாக்குற கோயில் எல்லாம் நாயக்கர்கள் காலத்துல தான் ரொம்ப பெரிய அளவுல வந்திருக்குது மண்டபங்களோட. இப்ப எல்லாருக்கும் நாம என்ன முத்தியா கொடுத்துருக்குறோம்? ஒன்றும் இல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அந்த ஆளோட மனநிலையை வச்சு அவங்கிட்ட பணத்தை இருக்கும்போது அவன் மூலமா எந்த வேலையை செய்ய வைக்கணுமோ அந்த வேலையை செய்ய வைக்கிறான். அவங்கிட்ட ஒரு முட்டாள்தனத்தை கொடுப்பான். ஏன் முட்டாள்தனத்தை கொடுப்பான்னா, அவனுக்கு கொஞ்சம் அறிவாளியா வந்துட்டான்னா பணத்தை தூக்கி போட்டு அப்புறம் சாமியார் ஆயிட்டான்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்ல. நீங்க எத்தனை பேர் அப்படி கொஞ்சம், அதனால அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெருமான் இதை வாங்கி வேலை வாங்குறான்ல, இந்த வேலை வாங்குற லிஸ்ட் எல்லாம் தனியா வச்சிருங்க. இதுக்கு வள்ளலார் இதை தெளிவா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. கொடை மடம்னே ஒரு பேர் கொடுக்குறாரு. கொடுக்கறதுல ஒரு முட்டாள்தனத்தை கடவுள் கொடுக்குறான், அப்படி இல்லைன்னா அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கொடுக்குறாரு அவர். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திடணும். இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க எவ்வளவு தானம் பண்ணிட்டு தானே பெருமான் கிட்ட நாம எதை அனுபவிக்கிறோம். ஏதாவது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு இங்க பெருமானுடைய தொண்டுல இணையறோம்ல, இந்த தொண்டுல இணையறவங்களுக்கும் அந்த தொண்டுக்குமான பிரச்சனையில தான் நீங்க அடுத்து இப்போ பிச்சைக்காரங்க கூட நிறைய இருக்கிறாங்க. இப்ப ரோட்ல நிக்கிறவங்க இருக்கிறாங்க, கோயில்லையும் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்கல்ல. அப்ப இன்னும் இதுல ஒரு வித்தியாசம் இருக்குதுல்ல. அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இந்த பிச்சைக்காரங்களை எந்த கோயில் எந்த இடத்துல இருக்கிற பிச்சைக்காரங்கன்னு என்ன கேட்கல. அவர் கோயில்ல இருக்கிற பிச்சைக்காரங்களை கேட்கிறாரா, ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்களை கேட்கிறாரா, வேற எந்த நாட்டுல இருக்கிற பிச்சை? சரிங்க, இது எப்படி நான் பதில் சொல்றது? இது ஒரு சிக்கலான கேள்வி வந்துருச்சு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வறுமைங்கிறத அவன் அனுபவிக்கணும். இதுதான் அதுல இருக்கிற பிரச்சனை. எதை இப்ப சில பேருக்கு வறுமையை என்ன பண்ணுவாங்க, வறுமைன்னு ஒண்ணு வரும், அவங்களுக்கு எந்தெந்த ஆசையெல்லாம் இருக்குதுன்னு அதை டேலி பண்ணி தான் நீங்க அதை முடிவு பண்ணணும். என்ன சொன்னேன் இப்ப நான், வறுமைன்னு ஒண்ணு இருக்கும், இந்த சமயத்துல எது எது அவங்களுக்கு ஆசையா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், சரியான பதில் சொல்லுவேன். அதனால இப்ப என்ன புரிஞ்சுது அதுல, இப்ப வறுமை கொடுத்து பெருமான் என்னென்ன ஆசையை கொடுக்குறான். சில பேருக்கு என்னென்ன ஆசையில் அவங்களுக்கு அந்த பணம் சேர 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 மேல போறாங்க அப்படின்னு பாருங்களேன். இல்ல நம்ம இந்த இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லை கட்ட முடியுதான்னு பாருங்களேன். அதை வச்சுதான் அந்த கேரக்டரை நான் முடிவு பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிச்சைக்காரங்களுக்கு நடுவுல தான் பெரிய பெரிய மகான்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த வரிசையில உட்கார்ந்துருந்தாலும் சரி, அல்லது அந்த வேடத்துல வந்திருந்தாலும் சரி. இப்ப நீங்க பட்டினத்தார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சரி, மாணிக்க வாசகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை என்னன்னு சொல்லுவீங்க? இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க எங்கேயும் போய் பணக்காரங்களோடையோ அல்லது சொகுசான ஒரு இடத்துலயோ இருந்துகிட்டு வேலை பார்க்கல. முதல்ல பெருமான் அதாவது மாணிக்க வாசகருக்கு திருவையாறு அந்த வைகை நிகழ்ச்சி, இந்த பிறம்படி வாங்குறான்ல மன்னன், அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் வெளியே வந்துடுறாருல. வெளியே வந்த பிறகு அவரை யாரும் பின்தொடர்ற மாதிரி தெரியலையே. அந்த காலகட்டத்துல அவர் எந்த வடிவத்துல எந்த மாதிரி ஊரா இருந்தாரு அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அவருக்கு இருந்த வேடம் அந்த கோலம் தான்.
இறைவனே அதுதானே எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து சிவன் கோயிலுக்கு போவார். போன உடனே அவர் கோபுரத்தில் இருக்கிற பிச்சாடன மூர்த்தியை தான் பார்ப்பாரு. மற்ற சாமியை விட அவருக்கு அதில் தான் பிடிக்கும். வீட்லேயே ஒரு பெரிய பிச்சாடன மூர்த்தியை வரைஞ்சி வச்சிருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சில பேருக்கு அது அவர் சொல்லுவார், சிவா நாம என்ன பிச்சை தான் எடுக்கிறோம், சிவா ஏதோ ஒரு வகையில பிச்சை எடுக்கிறோம், கடவுளும் நமக்காக பிச்சை எடுக்கிறோம், நாமெல்லாம் அதான் அப்படின்பார். இப்ப வந்து நீங்க இத உணர்றது அப்படிங்கிறதுன்னு ஒரு விஷயம் வர்றப்ப அவருக்கு அது ஞானமா தெரியுது, அவருக்கு கட்டம் அது. ஆனா இவங்களுக்கே உள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வந்து நான் எதை வச்சு தீர்வு சொல்றதுன்னு இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் தேவையில்ல சார், ஒரு நிறைய இருக்குது, அதுல ஒரு சிலது மட்டும் சொல்லிடுறேனே. என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடம்பு ஆரோக்கியமான உடம்பு தானே. இப்ப வந்து அவங்களுக்கு முதல்ல பெருமான் உடம்ப வந்து ஊனமாய் பிச்சை எடுக்கிறது ஒரு வகை, ஆரோக்கியமா பிச்சை எடுக்கிறது ஒரு வகைன்னு நிறைய பிரிச்சுட்டு எதை பத்தி பதில் சொல்றதுன்னு அதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுவோம். பிச்சைக்காரங்களை ஆக்கப்படுறது ஒரு வகை சார். சரி, அதுவும் வினையில தான் வரும். எதுலையும் வினையில தான் வரும். ஏதாவது ஒரு வகையில அவன் ஆக்கிறதுன்னு பெருமான் முடிவு பண்ணான்ல, இதெல்லாம் வருது. இது என்ன மாதிரி விஷயத்துல வந்து நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப போன பிறப்புல பொருள் காரணமா வந்தவன் இப்ப பணக்காரனா இருந்தவன் பிச்சைக்காரன் ஆவான்னு சாதாரணமா ஒருத்தர் சிலர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒரு வகை. ஏன் அவன் பணக்காரனா இருந்தவன் பிச்சைக்காரனா பிறக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்திரகிரியார் நம்ம இது பட்டினத்தார் வரலாறு தான் அதுக்கு உடனே எல்லாத்தையும். அவர் மட்டும் இல்ல, நம்ம நாயன்மார்கள்லயே பெரிய பணக்காரர் வந்து திருநாவுக்கரசர் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பெரிய அளவுல இருந்த செல்வத்தை எல்லாம் தூக்கி போட்டு வந்தவர். இப்ப இவங்கெல்லாம் ஒரே பிறவியில பெற்ற மனநிலைய இந்த பிறப்புல நீங்க பெற முடியாது. ஆனா இந்த பிறப்புல நான் வந்து இதை அடையணுங்கிற எண்ணம் எப்ப வரும், யாருக்கு வரும்? நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுல உள்ள போனீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு அவங்க 24 மணி நேரமும் போடுற வேலை, அதுக்குள்ள அவங்க சாப்பிட்ற முறை, இது கொஞ்ச நாள் தான் சொகுசா சாப்பிட்டு சொகுசா அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல வர்ற பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அவங்க எடுத்த அந்த தனவந்தர் வாழ்க்கைக்கு உள்ள இருக்கிற சிக்கல்லாம் இருக்குல்ல, சில பேருக்கு பெரிய அளவுல இருக்கும். சரி, அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எதுல இருக்கிறவன் இந்த திருவருள் அல்லது கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்தவனா இருக்கிற செல்வந்தர் இருக்கிறான் பார், அவனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கடவுள் அந்த சாவியை திருப்பம். இந்த திருப்பின காலத்துல அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பிறப்புல இதுக்குள்ள நான் மாட்டிக்க கூடாது, உன்னையே நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா இது என்ன பண்ணணும்னா இந்த பிறப்புல அந்த இடத்துக்கு வரும். இதை நான் சொல்றது இப்ப உயர்ந்த பிச்சைக்காரர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு அது வரும். வரும்போது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த இடம் மட்டும் நீங்க பொருள் வேணாம், இந்த பொருளை நீங்க இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு இடம் நீங்க வசதியா வாழணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இடம் அதுல எல்லாம் இப்ப இடம் பட வீடு இடையல்னு அப்பையார் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெருசா வீடு வச்சுட்டீங்கன்னா பெருக்கிறதுக்கே உங்களால முடியாது, சுத்தமா வச்சுக்கவே முடியாது. கொஞ்சம் சின்னதா காம்பாக்டா வச்சுட்டீங்கன்னா அதை சுத்தம் பண்ணலாம் நீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இப்ப பொருள் வர வர நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க காசு வாங்கி போட்டு அதுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற ஒரு பிச்சைக்காரத்தனத்தை விட்டுட்டு யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு அதெல்லாம் தூக்கி போடணும், அதுக்கப்புறம் பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பிச்சைக்காரன் வருவான். அதுக்கப்புறம் சில பேர் அவன் வந்து கையை நீட்டியாவது சோறு கொடுன்னு கேட்பான், எனக்கு சோறு வாங்கி கொடு. இன்னொருத்தவங்க அதுவும் செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க எப்படி அதை வந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ முதல்ல கேட்டதுக்கு அங்க கொண்டாந்து நிறுத்துவான் பெருமான். இப்போ இவர் வச்சுங்களேன், கொண்டாந்து என்ன நிறுத்தினா அப்படின்னு மாணிக்க வாசகர் அனுபவிக்கிறாருன்னா, இருந்த சாப்பாட்டை எல்லாம் விட்டுட்டு கொண்டாந்து நிறுத்தான். அதே மாதிரி இந்த பிறவியில நிறைய பேரை கொண்டாந்து நிறுத்துறாங்கன்னா அவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள். இந்த லிஸ்ட நீங்க இதுல சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் பாவம் பண்ணவன் மட்டும் முடிவு பண்ணாதீங்க. யார இப்ப நற்குலத்தில் பிறக்க வைப்பார்னு யார சொன்னாரு பாம்பன் சாமி?
இந்த தியானத்துல போய் அட்டாங்க யோகத்துக்குள்ள மாட்டினாங்கன்னா நற்குலத்துல பிறக்க வைப்பாருனாங்கல்ல. அந்த யோகங்கிறது அட்டாங்க யோகங்கிறது இதுக்குள்ளலாம் நல்லதுதான் நடக்குது, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்குள்ள போறவன் வந்து இந்த பக்கம் வரமாட்டாங்கிறது நம்பிக்கையாவே இருந்துட்டு போவாங்க. அல்லது ஒரு தெய்வ காரியத்துக்குள்ள போறவன் சில பிரச்சனையெல்லாம் செஞ்சான் அப்படின்னு வச்சுங்களேன், அவனை என்ன பண்ணுவான் பெருமான் கேட்டா, உனக்கு நீ பண்ண வேலையை எப்படி உணர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புவான். இவங்க தான் கோயில் பிச்சைக்காரன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆன்மீகத்தோட சேர்ந்து அந்த ஆன்மீக பலத்துல இருந்துகிட்டு அந்த இடத்த வச்சுக்கிட்டு நீ பண்ண வேலை இருக்குதுல்ல, அது எந்த வேலைங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த வேலைக்கு நீ அதை ஞானமாக்கணும். இப்ப பெருமான் அவங்கள கோயில் சார்ந்து பண்றான் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறான் பாரு, இவன் தான் வந்து இந்த பொருளுக்காக திறனவன், பொருளுக்காக கொலை பண்ணவன், இந்த மாதிரி இருக்கிறவன் தான் ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன். இவ்வளவு நம்ப என்னால முடிஞ்ச விளக்கம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஓரளவுக்கு நீங்க என்ன இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் அந்த சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கேள்விப்பட்டோம், நீங்க இங்க இருக்கிற சமாதிகளே பாம்பன் சாமி சமாதி போனா அப்படியே இழுத்து நம்மள ஆட்கொள்றாரு அப்படிங்கிறது வைப்ரேஷன் என்ன தெரியுதுங்கிறது அப்புறம் தெரியுதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தானே சார், நீங்க எந்த வடிவத்துல வந்து உட்காந்தான்னா இருக்குது. அதனால வந்து அது ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல. அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வரணும், அது தனி. இன்னொருத்தவங்க பிச்சைக்கார வேடத்திலேயே அருளாளர்கள் இருக்கிறாங்க, அதனால அந்த வேடம் மதிக்க தகுந்தது, இது தனி. இதுக்கு நடுவுல ஆக்கப்படுகிறவர்கள் மெத்தவன் சம்பாதிக்கிறதுக்கு உதவியா எங்கேயாவது இருக்கிறவன் அல்லது இவனா ரோட்ல இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் காரணமாக பாதகம் செய்து அந்த பாதகத்தினுடைய விஷயத்தை அனுபவிக்கிற வரைக்கும் பெருமான் கொடுக்கிற விஷயம். இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எது? அவ்வளவுதான் சார். இப்ப ஏதாவது வந்து பசுமாட்டை கொண்டாந்து கட்டிட்டேன் நான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டா, பசுமாட்டை கொண்டாந்து கட்டினா என்ன அர்த்தம் தெரியுதுல்ல, தெரியாது அவனுக்கு. பசுமாட்டை பத்தி பையனை எழுத சொன்னாங்க பரீட்சையில, அவன் படிச்சு போனது ஆலமரத்தை பத்தி. பசுமாட்டை அவன் ஆலமரத்தை தான் முழுசா எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு எழுதிடுவான். எழுதிட்டு கடைசியா இந்த ஆலமரத்தில் அந்த பசுமாட்டை கொண்டு வந்து கட்டினார்கள்னு எழுதுவான். அந்த மாதிரி அதுதான் நம்ம கொண்டாந்து பசுமாட்டை கட்டிட்டோம்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம்ங்கிறதுனுடைய விரிவு அப்படிப்பட்டது. ஏன்னா மனம் வந்து நீங்க நிக்கிறது பசுமாட்டை பத்தி எழுதுறதுன்னா பசுமாட்டை பத்தி மனம் பேசிக்கிட்டு, ஆனா அது ஆலமரத்தை பத்தி சிந்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதுக்கும் இந்த ரெண்டு மனசு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது. இப்ப நீங்க மனசுங்கிறது ரெண்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் அனுபவிக்கணும்னாக்கா, ஒரே நேரத்துல என்ன பெருமான் பிறக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்ல, இது எல்லாத்தையும் ஒரு மனம் அனுபவிச்சுட்டே இருக்கும் சார். இதுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த மனசுக்கு நான் எந்த கருத்துக்காக உன்னை இந்த மாதிரி உன்னை அனுபவிக்க வச்சேன்னு புரிய வைக்கணும்னு நினைக்கிறான் பார், அதுக்கு ஒரு மனம் இருக்கும். இந்த ரெண்டு மனசுல உங்களுக்கு வேலை செய்யறது எந்த மனங்கிறத நீங்க முடிவு பண்ணி. ஏன்னா நமக்கு பர நினைவுங்கிறதுக்கான மனம் தான் அது. இன்னும் நினைவுன்னு கேட்டா யாரு, நம்ம அருணகிரிநாதர் பெருமான் ரொம்ப அழுத்தமா வார்த்தை கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? கன கல்லுங்கிறார். ரொம்ப கனமா இருக்கிற கல், நெஞ்ச கன கல் அப்படிம்பார். ராமசாமி ஒரு இது வேற எழுதுறாரு. என்ன அவருடைய உரையில, அவருடைய உரைப்பகுதியில ஒரு விஷயம் வரும். என்னன்னா, மனதிலும் நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனதிலும் வழிபடல் மறவேன். யாரு? ஆவடுதுறை அரணை பத்தி திருஞான சம்பந்தர் பாடின பதியத்தை குறிப்பு எடுத்து இந்த உரைப்பகுதியில போட்டிருக்காங்க பாருங்க. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனதிலும் வழிபடல் மறவேன் அப்படிங்கிறது அது. இப்ப ஏன் மனசை பெருசா எடுத்துக்கணும்னா, இவ்வளவு விஷயம் நான் சொன்ன பாருங்க. நீங்க பிச்சைக்காரனா பிறந்தாலும் சரி, அருளாளரா பிறந்தாலும் சரி, இந்த ரெண்டு பேருக்கும் உங்களுக்கான எண்ணம் எதுன்னு கேட்டா மனம் அப்படிங்கிறது தான் அதுல காரணம். அப்ப மனங்கிறத குரங்குன்னு நினைக்காதீங்க. மனங்கிறது அதை இழுத்து பிடிச்சாதான் நான் பெரியவனா பிறக்கிறதுக்கு உள்ள ஒரு பெரிய கருவி அப்படிங்கிறதும் தெரியும். அதுக்கு உணர வைக்கிறதுக்கு தான்
மனம்ங்கிறத ஒரு பொருளா நிறுத்த நமக்கு கத்துக்கணும். முதல்ல மனம்ங்கிறத ஒரு பொருளா நிறுத்துறதுன்னா தியான முறையில கிடையாது. மனத்தை அப்படியே ஒருநிலைப்படுத்துங்க, அது மனம்னு ஒன்று நிக்குது அப்படின்னு சொல்றது இல்லாது. நான் இந்த உலக பொருள்களை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் மனம் ஒரு திரையாக இருக்கிறது அப்படிங்கிறத அளவுக்கு நீங்க அதை பிடிக்க கத்துக்கணும். அதை பிடிக்க கத்துக்கினாதான் இவ்வளவு. இப்போ அதாவது சார் நிறைய இழந்துட்டாங்க சார், நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க அல்லது ஏமாத்துறாங்க அல்லது பிரச்சனை நிறைய இருக்குது, முடியல, இதெல்லாம் இருக்குது இல்ல. இதுக்கப்புறம் பார்த்து நமக்கு இதை எப்படியாவது நாம இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு யாருக்கு தோணும்? உண்மையிலேயே ஏமாந்துட்டவன் நல்லவனா தான் இருப்பான். ஏன்னா ஏமாத்துறவன் தானே கேட்டவன். இப்ப அவனை பத்தி பிரச்சனை இல்லை, ஏமாந்துட்டவன் நல்லவனா இருக்கிறதுனால இப்ப அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்மள ஒருத்த அயோக்கிய கடவுள் இல்லையா, கடவுள் இதை தட்டி கேட்க மாட்டாரா, விட்டுருவாரா, விடக்கூடாது, இதை நாம சண்டை போட்டுதான் பார்க்கணும் அப்படின்னா இந்த மனசு வேலை செய்யதில்லை. இந்த மனம் பர நினைவுன்னு சொல்லிட முடியாது. இதுதான் மனசை கண்டுபிடிக்கிற இடம். முதல்ல போற போக்குல ஏமாத்துறது, போற போக்குல வாழறது, இது எல்லாம் ஆணவம் கர்மா எல்லாம் வேலை செய்யும். ஆனா ஒருத்தர் நம்ம இதை புடுங்கிட்டு போன பிறகு கடவுள்ங்கிறவர் இருக்கிறாரா இல்லையா பார்த்தோம்னா நம்ம இதை அதை நாம திருப்பி நாம அடையணும். அப்படி இல்லைன்னா நீதி நியாயம் இல்லைன்னு ஆயிடும். நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எது துணை செய்யும்? அந்த இடம் தான் சார் மனசை கண்டுபிடிக்கிற இடம். நம்ம மனசை கண்டுபிடி. ஏன்னா அங்கதான் நீங்க மனசாட்சி படிங்கிறீங்கல்ல, மனசாட்சி படி இது ஒத்துக்க முடியாது அப்படிங்கறதான் நீங்க மனசை கண்டுபிடிக்கிற இடம். அதுக்கு எது உதவி செய்யும் கேட்டீங்கன்னா அறம் உதவி செய்யும். அந்த 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 விஷயத்தை நீங்க நிலைநாட்டுறதுக்கு உதவுறது மனம். இப்ப நீங்க வேலை செய்யுங்க பார்ப்போம். நான் இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இது சரியில்லை, இதை நான் கேட்டே ஆவேன், இது இப்படித்தான் இது அப்படின்னு நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னா நான் நீதிவான் அல்லது மனசாட்சிப்படி வாழறவன் அல்லது அறத்தின்படி வாழ நினைக்கிறேன் அல்லது அதாவது உண்மையை நிலைநாட்ட போராடுகிறவன் அப்படின்னு தான் அர்த்தம். இதுல யாருக்காவது சந்தேகம் உண்டா? இதுல சந்தேகம் வந்தா நீங்க மனசை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா பரநினைவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மனசு முழுசா உதவாது. இந்த இடைவெளி தான். இப்போ நீ இது புரிஞ்சுதுன்னா போதும் எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நான் இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க, போராடி இதை அதை நீங்க திரும்பி கடவுள் அவன் ஏமாத்தனவன கடவுள் அழைச்சிட்டான், அவனை எனக்கு இதை வச்சு ஜெயிச்சு கொடுத்தான் அப்படின்னு நீங்க கொடி கட்டுறீங்கப்பா. கொடி கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த கொடி கட்டின பிறகு நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு தத்துவவாதி உங்களது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன கொடி கட்டிட்டாங்கிறான் இவன், என்ன இவனுக்கு ஏதோ அந்த கர்மாவில் அது உடனே ஜோசியர் என்ன சொல்லுவாரு, பூர்வ புண்ணியம் இருந்தாதான்பா போனது வரும், இல்லைன்னா வராது அப்படின்பார். அப்புறம் 5ஆம் இடம்பார். ஓ ரைட் ரைட். அப்ப இவனுக்கு திரும்பி ஜெயிச்சுட்டான்னு சொன்னாலும் அறம் உதவியா இருந்தாலும் இவனுக்கு வினையில அதுக்கு இடம் இல்லைன்னா அதை அடைய முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இங்க இது வரைக்கும் என்ன வேலை செய்யுது? இது வரைக்கும் என்ன வேலை செய்யுது? இதெல்லாம் நீங்க திருச்சி இதுக்கு பேர் வைக்கணும். இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா, நான் மனத்தை துணையாக கொண்டு நல்லவனாக நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் வேலை செஞ்சு இது இந்த வினையே அதுக்கு உதவுது. இப்ப என்ன புரிஞ்சுது? அதுல ஏன் பிறப்புல இது உண்மை அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்கு ஏன் வினையிலேயே ஒரு முடிச்ச பெருமான் போட்டு வைக்கிறான். இது ரொம்ப முக்கியமான இடம். என்ன முக்கியமான இடம்? நீங்க வினையையும் வாழ்க்கையையும் அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இது நான் அப்படியே இது நானே நினைச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பதில் வராது. என்ன பதில் இப்ப சொன்னேன்? நான் ஜெயிக்கிற விஷயம் கடவுளை வச்சுக்கிட்டா, அறத்தை வச்சுக்கிட்டான்னா கடவுளும் அறமும் தான். ஆனா நான் ஜெயிச்சுட்டேன், அந்த பேரும் கொடி கட்டிட்டேன். ஆனா கொடி கட்டினாலும் நான் இந்த உண்மையை தெளிவதற்கு அப்படி வினையை பெருமான் முடிச்சு வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சா அந்த மனம் சாட்சியாகும். இதுதான் ரொம்ப தெளிவா வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கிறதுக்கு உதவும். இதுதான் எப்பவோ முடிஞ்ச காரியம் நம்மள பெருமான் முடிச்சு வச்சுதான் அனுப்புறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்கதான் தெளிவா தெரியும். இப்ப என்ன சொன்னேன்? நான் மற்றவ என்னை ஏமாற்றி எடுத்துட்டு போனாலும் வினை,
நானே அவங்கிட்ட இருந்து ஜெயிச்சாலும் வினை. இப்ப சொன்னா சரியா இருக்குதா? முன்ன சொன்னா தப்பு, இப்ப சொன்னா சரி. எப்படி சரி? முன்ன சொன்னா அது உங்களுக்கு பக்குவம் கிடையாது. அப்ப நீங்க இப்படித்தான் வாழணும். எப்படி வாழணும்? அடிச்சு போனான்னா நீ நல்லவனா காட்டுறதுக்கு புடிங்கின்னு வரணும், இல்ல சண்டை போடணும். அப்படி இல்லைன்னா நீயும் நல்லா, நீ இன்னமும் பெருசா தெரிஞ்ச கையால் ஆகாதவன் பேரா நல்லவன் பேரான்னு கேட்பான். அப்புறம் அதுக்குதான் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். அதுதான், அதாவது விமர்சனம் பண்ணும்போது இப்படி பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, அவன் உண்மையிலேயே கேடியா இல்ல கேனையாம்பானுங்க. கேடியா கேனையான்னா எல்லா தப்பும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறான்னா, இல்ல கையால் ஆகாதவனான்னு அர்த்தம் இருக்கு. ஆனா அதுக்கு மேல கடவுள் இருக்கிறான்றது அவனுக்கு தெரியாது இல்ல. இப்ப கையாலாகாத தனத்துக்கும் கேடித்தனத்துக்கும் கடவுள் அனுபவத்துக்கும் உள்ள இடைவெளியை உணர வைக்கிறது எது? இந்த வாழ்க்கையில நீங்க இந்த கருவிகளை வச்சுக்கிட்டு அனுபவிக்கிற அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த மனம் தான் முதல் காரணம். இந்த மனத்தை நீங்க பிடிக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இப்ப கடவுள் சாட்சிங்கிறதெல்லாம் அப்புறம், மனசாட்சின்னு தான் எல்லாரும் பேசுவான். ஏன் அது அப்படி பேசணும்னு கேட்டா, நீங்க கடவுள் தெரிஞ்சுட்டா சித்தின்னு எல்லாம் உட்காந்துருப்பீங்க. ஒரு எதை எடுத்து போனாலும் சித்தின்னு தான் உட்காந்துருப்பீங்க. ரைட்டு, மனைவியை கேட்டாரா கொடுத்து விட்டுரு, பிள்ளையை கேட்டாரா கொடுத்து விட்டுரு, பொருளை கேட்டாரா கொடுத்து விட்டுருன்னு சித்தின்னு உட்காந்துருல, நாயன்மார் சித்தின்னு உட்காந்துருல. அப்போ கூடவே அனுப்பி விடுறாரு யாரு? அவர் வேற போய் பாதுகாப்பா வேற இருந்து விடுறாரு. அவர் மெய்ப்பொருள் நாயனாரும் அப்படிதான், அவரும் அப்படிதான். அப்ப இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க வினை பேச முடியாது. அப்ப அந்த மனம் எதுக்கு வந்துருச்சு? அந்த மனசுல பரநிலை வந்துருச்சு. இப்ப நீங்க நாம இருக்கிற லெவலுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான். அதுதான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த தப்பிக்கிறதுக்காக எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம லெவல் கடவுள் பார்த்துக்குவாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட லெவல் கிடையாது. நம்ம நிலவரம் என்ன? லெவல்னா நிலவரம் அல்லது நிலைமை. நம்ம நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள்ங்கிற அனுபவத்துக்கு போறாள். ஆனா நம்ம எதை கையில் எடுக்கணும்? அறத்தை கையில் எடுக்கணும். இதுதான் நமக்குலாம் உள்ள முடிவு. இந்த அறத்தை கையில எடுக்கிறீங்கன்னா தான் நமக்கு மனம் என்பது சாலும். எதுக்கு? கடவுள் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நான் வினைப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில இழந்தது, வினைப்படி நாம் பெறதுங்கிறதுக்கு நடுவுல ஜட்ஜ்மெண்ட் எது? வினை தானே சார் வேலை செய்யுது, கொடுக்குது, போகுது, வருது, எல்லாம் வினை தானே வேலை செய்யுது. ஆனா வினை வேலை செஞ்சாலும் ஜட்ஜ்மெண்ட் அல்லது நீதி வழங்குறது எதுன்னு ஒரு பேர் கொடுக்குறோம்ல, அந்த பேர் எதை வச்சு கொடுக்குறோம்? அப்பதான் அதுக்கு பேர் என்ன? அறம்னு பேரு. என்ன இல்ல, மனம் என்பது அறத்துல நிக்குதுன்னு அதான் சாட்சின்னு பேர். அப்ப நாம இதை அனுபவிக்கிறதுக்கும் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது சார், நடுவில் ஆனந்தமா நிக்கிறாங்கன்னா பரநிலை வேலை செய்தா மனநிலை வேலை செய்தா? மரகாண்டு போயிட்டான். என்ன அர்த்தம் அதுக்கு? சார் நான் அதை தாண்டி நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எது வேலை செய்யும்? இது என்ன பரநினைவுங்கிறாரு இவரு? அப்படி இல்ல, அதுதான் எதை பத்தியும் கவலைப்படாது, வந்த வேலையை பாக்குறது வினைன்னு பேர். அதுக்கு தான் வினையில நான் இதை இல்லைங்க, இது இங்க நடக்குதுங்க, இதுக்கு நடுவுல நான் இப்படிங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இது இங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்குள்ள ஒரு 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 வேலை நடந்துகிட்டு இருக்குது, இங்க இப்படிதான் இருக்கணும்னா அதுக்கு என்ன பேர் அர்த்தம்? வினைலாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் கட்டமைப்பு, அதுக்கு பேர் தான் அறத்தோட செயல்பாடுன்னு பேரு. இப்போ திருஞான சம்பந்தர் சமணர்களை கழுவி ஏத்துறாரு. சமணர்கள்ங்கிறவன் அவன் எந்த சமயத்துல இருந்தா இந்த சமயத்துல இருந்தான்றத பத்தி பிரச்சனை இல்லை. அவன் அந்த கடவுள் அனுபவத்துக்கு எதிராக வேலை செஞ்சான், அவ்வளவுதான் விஷயம். சரி, திருஞான சம்பந்தர் அவனை மன்னிக்கலாமா வேணாமான்னு கேட்கிறப்ப அவர் மன்னிக்கிறத பத்தி எல்லாம் பேச்சு இல்ல, என்ன நான் அதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறார். ஏன் சொல்றாரு? அந்த சமூக அமைப்புக்குள்ள யாரு? சமூக அமைப்புக்குள்ள யார் இருந்தது? மங்கையர்க்கரசியார் இருந்ததுனால அந்த பொறுப்பு அவங்களுக்கு. இப்ப நீங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களா, என்ன பண்றது, இது இப்படி ஒரு விஷயம் நடக்குது, யார் கேட்கறதுன்னா சரி அவங்களாம் போவாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தாலும் சரி, இல்ல யாராவது ஒருத்தர் கேட்கணும்னா அதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தன்முனைப்பு வேணும் இல்ல. இல்லங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நான் இப்படி கேட்கணுமா வேணாமான்னு தோணல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்?
இதுதான் மனம் வேலை செய்யறதுக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு அட்மாஸ்பியர். அதாவது படம் எடுக்கிறானுங்கல்ல, இப்போ புதுசாக சினிமா எடுக்கிறதுக்கு நீல கண்ணாடியை பயன்படுத்துறாங்களாம் பெரிய டைரக்டருங்களாம். நீல கண்ணாடினா அந்த விஷன் அப்படியே ரொம்ப தெளிவா. அப்புறம் 3D இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதுக்கு தாண்டி இன்னொன்று இருக்கும். ஃப்ரிட்ஜை காட்டுறாங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஃப்ரிட்ஜை காட்டுறது வேற, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து உங்களை காட்டுவான். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த விஷனை மாத்திரான். இது அதுக்கு பேர் ஸ்டீரியோ. இந்த ஸ்டீரியோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் ஸ்டீரியோனா என்ன உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்து மட்டும்தான் பார்ப்பீங்க. படம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் அது பார்த்துருக்கோம்ல, அந்த எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் காட்டினா அதுக்கு பேர் ஸ்டீரியோ. அப்போ அந்த மாதிரி பெரும்பாலும் உங்கள் மனசை வேலை செய்ய வைக்கிறது தான் இப்போ ஸ்டீரியோவாக காட்டுறான். இது இந்த இடத்துல வச்சு இப்போ ஸ்டீரியோவாக காட்டுறதுனா நீங்கள் அனுபவிக்க முடியாது இல்லை. ஓஹோ இப்படி தான் மனம் வேலை செய்ய, நான் புலம்பி கிடக்கணும். ஏன்னா இதை புரிய வைக்கிறதுக்கு எப்போ அங்கே நின்று 2 பேர் வேடிக்கை பார்த்தீங்க, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பார்த்து, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தியா. இதுவும் மனசோட இதாம்பா உலகத்தில் வினையோட வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்க, இதை உதாரணம் காட்டிட்டு போ அப்படிங்கிறான் அவன். வினைக்குள்ள நீ அறங்கிறதுக்குள்ள வராம மனம் தெரியாது அப்படிங்கிறதுக்கு இதான் ஒரு அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அது வழியிலேயே போய் தொலைஞ்சோம்னா மனம்ங்கிறது தெரியும். அங்கதான் என்ன சொல்லுவோம், மனமே தெரியாம குரங்கு தான் தெரியும். அங்க கால் தான் தெரியும், அது போய்கிட்டு இருக்கிற கால் தான் தெரியும், குரங்கு தான் தெரியும். அது கொஞ்சம் இல்லைங்க இது தப்பு இப்படி கேட்கணும் அப்படின்னா, ஏம்பா உனக்கு ஒன்று இது கூட ஒரு வேடிக்கை இருக்கும். இது நான் நிறைய பேர்த்த பழகிருக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஒரு விஷயத்துக்காக வலிஞ்சி ஒரு விஷயத்தை டார்ச்சரா மாத்துவாங்க. நீங்க பழகிறவங்க கிட்ட பார்த்து பாருங்க. அதாவது பழகிறவங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக முதல்ல அடுத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விஷயத்தை சொல்லி அதை டார்ச்சரா மாத்துவாங்க. இந்த டார்ச்சரா மாத்துற இடம் ஒண்ணு வரும். இந்த இடத்துல இவன் தொலைஞ்சான்னா அதோட கதிதான், அதோட அவன் வாழ்க்கைய அது அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்களை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா நீங்க ஒரு சொற்பொழிவு வரணும்னு ஒருத்தர் கேட்பார். நான் நாட்டுக்கு என்ன சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் அங்க நான் இந்த வேலை அங்க போனேன். சொற்பொழிவு டேட்டு காலியா இருக்கலாம், அல்லது எனக்கு பிரச்சனை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா எனக்கு மனசுக்குள்ள பிடிக்காதுல்ல. அது என்ன பண்ணுவோம், நேரா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்ல. சரி ஐயா அது கொஞ்சம் அப்படி இப்படின்னுவான். அடுத்து என்ன பண்ணார் அவரு, நம்ம ஐயா தான், அதாவது சரி நம்ம அவங்களே அந்த டேட்டு ஃப்ரீயா தானே இருந்து போட்டுட்டு நமக்கு ஒரு செய்தியை நான் உங்களை போட்டேன்னுவான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பாவம் இது என்ன பண்ணுவான், இதுதான் டார்ச்சர் பண்றதுங்கிறது. அதாவது நான் எப்படியாவது உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வகையில அவங்க கையை நீட்டுவாங்க. இது நீங்க பழகிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு வகையில நீங்க இதை அனுபவிக்கலாம். இந்த அனுபவிக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு நமங்கும். இந்த நமங்கிற இடத்துல இது என்ன இது எங்கேயோ ஓவர் லுக் ஆகுற மாதிரி இருக்கு, இது என்ன இது என்னமோ நமக்கு வருது அப்படிங்கிற இடத்த நீங்க பிடிச்சீங்கன்னா உங்க விதி உங்களை எங்க ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இதுலதான் நீங்க அம்மா எனக்கெல்லாம் இதுல அம்மா தொடங்கி நாம இதுக்குள்ள வரலாம். அம்மா நமக்கு நம்மளை படைச்சாங்க, வளர்த்தோம், எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஏதாவது ஒரு சொல்லி இதை செய்யன்றதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல உங்க மொத்த வினையும் தெரியும். சரி இது என்ன அம்மா சொல்லி தானே நம்ம செய்ய போனோம் அப்படின்னா, இல்லப்பா அது நீ அந்த விதி அப்படித்தாம்பா வேலை செய்யுது. ஏன்னா அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, உங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு சொல்லு. இந்த சொல்ல வேலை செய்ய வைக்கிற இடத்துல உங்க மனம் விகாரப்படுது பாருங்க. அது விதியா அல்லது மன அறமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விதிப்படி போனா மனம் தெரியாது. அப்ப கடைசியா ஒரு லெவல்ல ஆடி ஆட்டம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் கையில கிடைக்கும். ஓ இப்படி ஆகி போச்சா, சரி பரவாயில்ல. இதுல நீங்க என்னத்தை கத்துக்கினீங்க, அங்கேயும் எது வேலை செய்யாது, இப்படி ஆகி போச்சுங்கிறதுல இப்படி ஆச்சுன்னு தான் தெரியுமே. இதுதானா அதுன்னு மனம் வேலை செஞ்சாதான் அங்கேயும் மனம் தெரியும். அதனாலதான் இதை கண்காணிக்கிறவனுக்கு பேர் தான் சார் கடவுள். இந்த இடத்துல தான் நீங்க கடவுள் அனுபவி. அதனாலதான் கொஞ்சம் விற்பீங்கன்னா உங்களுக்கு வினையாவே போய்கிட்டு இருக்கும் வாழ்க்கை. கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் அவன் கேர்ஃபுல்லா என்ன பண்றான்னு கேட்டா, இல்ல இந்த பாவிக்கு இவங்க மேல நாம இவனை அனுபவிக்க வச்சோம், முடிவும் கொடுத்துட்டான், ஆனா முடிவுக்கு பேர் வைக்க தெரியாத அலையறான் பாருவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா என்ன பண்ணுவான், இந்த முடிவுக்கு பேர் தெரியாத ஆளுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒண்ணு அது கடைசி வரைக்கும் இதை தெரிஞ்சிக்கலாம், அடுத்த வினையை கோத்து விட்டுருவான்.
அடுத்த வினையை கோத்து விட்டு அவன் உயிர் இருந்தா, அதாவது பாக்கியம் என்ன பாக்கியம், ஆயுள் பாக்கியம் இருந்தா அடுத்த வினையை கோத்து விட்டுருவான். அதுக்கும் அடுத்த வினையை கோத்து விட்டு கடைசியா என்ன பண்ணுவான், இது கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கல, 3 வினையை சேர்த்து விட்டோம், ஒரு ஞானமும் வரலாதுக்கு அப்படின்னு ஒரு கத்திரிக்கோலை போட்டு சரி நெக்ஸ்ட் பர்த்ல இப்படி அது டெவலப் ஆகட்டும். போன பிறப்புல பட்ட எல்லாம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை ஞானமாக்கி செயல்பட. அங்கதான் நீ பிச்சைக்காரனா பெருந்தானவானா, உடனே நீங்க பணக்கா, நான் இதை ரகசியமா சொல்றேன், மைக்கில் சொன்னாலும் ரகசியமா தான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த பணம் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுறீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த தானம் தவத்துக்கு முறையா செஞ்சிட்டீங்கன்னா அது ஒரு பிறப்புல பெருமான் கையால், அதுவே உயர்ந்த பிறப்பு கிடையாது, ஆனா பெருமானுடைய கையால் தான் நம்ம. ஆனா இந்த பணம் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வர்ற மனநிலை வருது பாருங்க, அவங்க உண்மையிலேயே கடவுளை அனுபவிக்கிற இடத்துல எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம். அதாவது அதுதான் மெத்தட்ல நிறைய இருக்கு. அப்ப நீங்க பணம் வேணும்னு சொன்னாலும் சரி, அடிச்சு புடுங்கினாலும் சரி, எப்படி புடுங்கினாலும் சரி, நீங்க திருமங்கை ஆழ்வார் மாதிரி இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள மனம்ங்கிறது எங்க வேலை செய்யுது அப்படிங்கிறத கத்துக்கிறது தான். அவ்வளவுதான் சார். இது எல்லாத்தையுமே நீங்க பணமா நினைச்சாலும் சரி, காமமா நினைச்சாலும் சரி, அல்லது என்ன கொலை, களவு, காமம், பொய், இது எல்லாமே உங்களுக்கு மனசை காட்டாது. மனசு காட்டுச்சுன்னா பொய் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் திருவள்ளுவன் எக்ஸாக்டா ஒரு திருக்குறள் போட்டான். அதாவது தன்னெஞ்சறிவது பொய்யற்கன்னா, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை நெஞ்சுக்கு தெரிஞ்சுட்டா பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்க வினைப்படி செய்யறதுனால அது நடந்துட்டு இருக்கு. இதை கூட நான் ரொம்ப தெளிவா அங்க மருந்தீஸ்வரர் கோயில்ல சிவபோக சாரம் எடுக்கும்போது நெஞ்சுனா என்ன அப்படிங்கறது 1 மணி நேரம் தெளிவா சொல்ல முடிஞ்சது. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்க, அது வேலை இல்லை. உங்களுக்குள்ள நெஞ்சு வேலை செய்யுதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு அறம் அல்லது உங்க வாழ்க்கையில பெருமான் ஒன்ன சுட்டி காட்டுற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது அப்பதான் மனம் தெரியும். அதுக்கு முன்னாடி எதுல போய்கிட்டு இருக்கிறீங்களோ அதான் தெரியும். எதுல போயிட்டு இருக்கிறீங்களோ அது மட்டும்தான் தெரியும். அப்ப மனம் தெரியாது. அப்போ மனங்கிறது தெரியாம அது குரங்கா தெரியும். அப்படி சொன்னீங்கன்னா தான் மனம் ஒரு குரங்குன்னு அர்த்தம். மனம் தெரியாது, அது குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர மனம்ங்கிற ஒரு பொருள் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திக்கிறதுக்குள்ள இது இந்த மாதிரி அறம் ஒரு ஸ்கேலை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா எது தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இது செய்யறவங்களுக்கு தான் எது, இது செய்யறவங்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் என்பது தொடங்கும். அங்கதான் நீங்க அதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கண்ணாடி தெரியும். அப்பதான் இதை இன்னும் எளிமையா சொன்ன போனா மனசாட்சி. சாட்சினா கண்ணாடி, மனம்னா ஒரு கருவி. இந்த மனம் என்பதே கண்ணாடி போன்ற கருவியாக மாறுகிற காலத்தில் தான் நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுவீர்கள். மனம் என்பது கண்ணாடியாக மாறுகிறது என்று சொன்னால், நான் அதுவும் என்னுடைய பிறவி வழியில் போகாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அறத்தை நான் எடுத்து மோதுவேனானால் எது தெரியும், மனம் என்பது தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் கடவுள்ங்கிற விஷயத்துக்கான நினைப்பு உங்களுக்குள் எழும். அப்படி இல்லைன்னா நீங்க 1000 தடவை பாராயணம் பண்ணாலும் உங்களுக்கு எதிரிலாம் யாரோ அவன்லாம் போவான். நீங்க இனிமே இப்படி ஒரு பிராக்டிஸ் எடுத்து பாருங்க. சாமி கும்பிடும் போது சாமியை பார்த்து கும்பிடுறது ஒரு வகை, அந்த பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதிரிலாம் போவான். ஆனா உண்மையிலேயே நாம எதை கேட்க வந்தோம், நான் நல்லா இருக்கணுமா, எனக்கு நல்ல நினைவு வேணுமான்னு கேட்டு முடிச்சமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதை கேட்க பழகி பாருங்க. புரியுதா நான் சொல்ற பாராயண முறையில்? பாராயண முறையில் இது எப்படி இவ்வளவு தெளிவா சொல்லணும்னா, அதாவது எல்லாருக்கும் பர்சனலா அனுபவம் தானே சார். நாம சண்முகம் ஓடிக்கிட்டே இருப்போம். நேற்று நடந்த பிரச்சனை ஞாபகம் வரும், இன்னைக்கு நடந்த நம்மளை ஏமாத்திட்டு போனவங்க எல்லாம் அங்க நிற்பான். அது என்ன சூட்சமா, நான் ஏமாத்திட்டு போனவன் நல்லவனா ஆயிடுவான். அப்புறம் ஏன்னா நீங்க ஊர்ல இருக்கிற நீங்க பாராயணம் பண்ணும்போது எதிரி எல்லாம் அங்க நின்னா என்ன அர்த்தம், இந்த பலன் அவனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது இல்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேக்சிமம் அதை தடுக்க பாருங்க, மனம் என்னன்னு தெரியும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இழுத்து பிடிக்க, அதாவது அது ஓடிக்கிட்டு இருக்கு. எது பட்ட பிரச்சனை எல்லாம் பாராயணத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, அது வேணாம்பா இழுத்து நிறுத்தி நல்லது 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 நீங்க நிறுத்தும் போது போட்டது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி மனம்ங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு கண்ணாடியா மாறும். மனம்ங்கிற கண்ணாடியை வச்சுக்கிட்டு கடவுளை பார்த்து எழுதிட்டாரு. ஆனா மனங்கிற அது எப்ப கண்ணாடியா மாறும்னா இப்படிதான் மாறும். அதுக்குதான் சண்முக கௌதத்துல என்ன பண்ணாரு, பழஞ்சுரர் போற்றும் பாதம் எது, இறைவனோட பாதம்.
பணிந்து நெஞ்சடக்கும் போதும் அப்படின்னு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, நான் பணிகிற காலத்துல தான் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தாண்டி நான் அப்படிங்கிற விஷயம் நிக்க ஆரம்பிக்கிற காலத்துல எனக்கு உள்ள கருவியான மனம், நான் செயல்பட்ட அறம், அது எல்லாம் விரிவாக கண்ணாடியாக தெரியும். அதுல ரெண்டு விஷயம் வச்சுக்கணும். அறங்கிறது கண்ணாடிக்கு பின்னாடி பூசப்படுகிற என்னது ரசம், அந்த கண்ணாடிங்கிற பொருள் தான் மனம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு காட்டப்படுகிற பொருள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் கண்ணாடியை வச்சுக்கிட்டா அது முத்தி அடைகிற ஆன்மாவுக்கு தான் வெறும் கண்ணாடி. இப்போ நீங்க ரசம் பூசப்பட்ட கண்ணாடி தான் உங்க மனமை மாத்தணும். அப்ப வெறும் மனம் கண்ணாடினா அதுக்கு ரசத்தை அறத்தை போட்டாதான் அது உங்களை காட்டுற கண்ணாடியா மாறும். அதுக்கான முறைதான் நினைக்கிறதுலேயே பெருமானோட நினைக்கிறது, நம்ம வினைய மறக்கிறது, நாம நல்லவங்கிறத காட்டுறதுக்கான அறத்தை கை கொள்ளுவது. இதுதான் முதல் உலக வாழ்க்கை. இந்த அறத்தை தாண்டி நமக்கு கடவுள் வருவான்னு ஒண்ணு தெரியுது. ஒரு 2 நிமிஷம் சொல்றேன். அதுல இருக்கிற புள்ளியை மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதை அனுபவிக்கலாம். ஏன்னா நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அதுல என்ன அனுபவம்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களை ஏமாத்துறவன மோதி ஜெயிக்கிறது தான் நீங்க செய்யணும். அதுக்காக எப்பா பரவாயில்ல கடவுள் விட்டது போதுன்னு இப்பவே நிக்க கூடாது. நீங்க மோதி ஜெயிச்சு அது நின்ன பிறகு அல்லது நீங்க ஜெயிக்காம போன பிறகு ஏதோ ஒன்று நடக்கும். இழந்தது போனது இது எல்லாமே நான் போன பிறப்புல அடையாத ஒரு ஞானத்தை அடையிறதுக்குங்கிற மாதிரி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அறத்தை தாண்டி மேல போயிட்டீங்கன்னு அர்த்தம். அறம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம். இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லணும். அறத்துக்கு தான் சட்டம் துணை செய்யும். அதாவது என்ன பண்ணணும்னா, அறத்துல நேர சட்டம் துணை செய்யலனாலும் மனம் துணை செய்யும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சட்டம் உங்களை காப்பாத்துறதுக்கு துணை செய்யும். அந்த சட்டம் அறத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கும். ஆனா அறத்துல கூடுதல் சப்போர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா மனம். அறத்துக்கு மனம் கூடுதல் சப்போர்ட்டா இருக்கும். இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு போனது, பணம் இல்லாம போனது, வாழ்க்கை இல்லாம போனது, இது வராம போனது, அது வராம போனது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏத்துக்கிற ஒரு இடம் வருதுன்னு சொன்னா, அந்த ஏத்துக்கிற இடம் அறத்தை தாண்டி வெறும் அறம், இந்த பெறணுங்கிற அறத்தை தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடம் மட்டும் நீங்க அனுபவிக்க முடிஞ்சா இது பரநினைவுக்கான இடம். அதாவது பரமனம் அல்லது பரநினைவுக்கு எது இடம் கேட்டீங்கன்னா, அறத்தை வச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிற நமக்கு மனம்தான் சாட்சியா மாறும். இதுக்கு அப்புறம் இழந்ததை பெறதுக்கு முயற்சி செய்யாம, ஓடி போனதை பத்தி நினைச்சுக்கிட்டு புலம்பாம, அந்த நினப்புலாம் ஓஹோ இது சரிதான், இதுக்காக தான் பெருமான் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அறத்தை தாண்டி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறான்னு சொன்னா, அங்க வேலை செய்யற மனசுக்கு பேர் தான் பரமனம். அங்க நினைக்கிற நினப்புக்கு பேர் தான் பரநினைவு. இந்த மாதிரி ஒரு உதாரணம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வந்ததுன்னா தான் இந்த கண்ணாடியை தாண்டி நீங்க அருள்ங்கிற கண்ணாடியே வேலை செய்யும். முதல்ல மனம்தான், மனசுக்கு அருள் கண்ணாடி தான். அப்புறம் ஆன்மாவை காட்டுற கண்ணாடியே அப்பதான் கிடைக்கும். அப்படிதான் ரெண்டா பிரிக்கிறார். இப்ப இதுதான் முறை. ஒண்ணு, அறத்தை வைத்துக் கொண்டு மனம் என்கிற கண்ணாடியை கண்டுகொள்வது. இதுக்கு பிறகு இழந்ததை அறத்தின்பால் பேசாமல் என்னுடைய பிறவியாக நான் சிந்தித்து இது சரிதான் என்பதாக சிந்தித்தால் அறத்தை தாண்டி என்னுடைய பிறப்புக்கு கடவுள் செய்த வேலை தெரிய ஆரம்பிப்பதுதான் பரவாயில்லை, கடவுள் இதுக்காகத்தான் செய்தான் என்ற ஒரு நினைப்பை தோற்றுவிக்கிற இடம். அதுக்கு உரியதுதான் பரநினைவு. இந்த ரெண்டுக்குள்ளையும் எல்லோரும் இருக்கிறோம். இதுல நாம எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் பெருமானிடம் பிச்சைக்காரர்கள் தான், கவலைப்பட வேண்டாம். நாம ஏதாவது ஒரு வகையில் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை பார்த்து பெருமானிடம் கேட்டு, யாரு அவர் பேர் நான் பிச்சாடனரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.